நான் என்ன சொல்லுவேன், அது ஒரு சைஸுக்கு மேலே இருக்கும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா, அதுக்கு வந்து அதோட பவர் வந்து ஜாஸ்தி இருக்கும். அப்படியே வாழை கீழே உந்தி இவ்வளோ தூரம் எம்புங்க. அப்படி எம்பியெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி எம்பும் போது அது ஆக்ரோஷமா அந்த விஷத்தை வந்து பீச்சு அடிக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதனால வந்து பாம்புகள் ஒரு அளவுக்கு மேல் பெருசா இருக்கும்போது அதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம எட்டி ஓடிடணும். நம்ம ஓடுற அதிர்வுலையே அது ஒரு எதிர் திசையில் அது ஓடி போயிடும். ஆனால் அது கிட்ட போய் அடிக்க போகிறது பண்ண போகிறதெல்லாம் பண்ணோன்னா அது நமக்கு ஆபத்து, சேஃப்டி கிடையாது. அப்படிங்கிறதுனால அது மாதிரி பாம்பு என்ன செய்யும் அப்படின்னா, நீங்கள் ஒரு பெரிய பாம்பு எங்கேயாவது அப்படியே இயற்கையாக செத்து கடந்து பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு தான் நான் அதை பற்றி தம்பிகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அதாவது அது வந்து வயசு ஆனோன்னா ரொம்ப வயசு வாழ்றது இல்லையா, பாம்புகள் வந்து நிறைய ஆண்டுகள் வாழும், உயிர் வாழும்னு சொல்லுவாங்க. அப்படி உயிர் வாழ்கிற பாம்புகள் வந்து உயிர் போகும் தருவாயில் வந்து வெளியில் வரதில்லை. உள்ளே போய் எங்கேயோ பொந்துக்குள்ளே அடங்கிடும் போல இருக்கு. அடங்கி அப்படியே எங்கேயுமே ஒரு பெரிய பாம்பு வந்து செத்து கிடந்துச்சு, ஏஜ்டு பாம்பு அப்படின்னு வந்து தெரியாது எனக்கு. இதை பற்றி நம்ம நெட்டில் சர்ச் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். நீங்களும் இது பாம்புகள் பற்றின விவரங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த கதை உங்களுக்கு வந்து சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன்.